மனிதர்களாக உலகத்திலேயே ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உயர்ந்த மனிதர்களாக நாம் வெற்றியாளர்கள் என்ற அந்த மகத்தான தீர்ப்பை நம்மின் மரணத்தின் போதே எழுத வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்கிறார். ரிசல்ட் இருக்குது வாழ்க்கைக்கு, அது அல்லாஹ் ஹயாத்து இருக்கிற வரைக்கும் சொல்றது இல்லை. நான் நல்லவனா கெட்டவனா என்பதை ரப்பு முடிவு செய்கிற நேரம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் அல்ல. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அருமையான ஒரு செய்தி, உங்களுடைய அமல்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் முடிவை கொண்டே ஆக்கப்பட்டிருக்கிறது. முடிவை கொண்டே. இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், எப்படி வாழ்ந்தீர்கள், எப்படி நடந்தீர்கள், எப்படியெல்லாம் இந்த உலகத்தை அமைத்துக் கொண்டீர்கள், மக்களோடும் மக்களை படைத்த மன்னவனோடும் எப்படி இருந்தீர்கள், அல்லாஹோடு எப்படி, அடியார்களோடு எப்படி வாழ்கிற போது நான் சொல்லலாம், நான் ரொம்ப அழகாக வாழ்ந்திருக்கிறேன், வீட்டோடு அழகாக, குடும்பத்தோடு அழகாக, சமூகத்தோடு அழகாக, அல்லாஹ்வோடும் அழகாக வாழ்கிறேன் என்று சொல்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் முடிவு சக்கராத்தில் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிசல்ட் சொல்லப்படும் நேரம் சக்கராத். அந்த ரிசல்ட் எப்போ சொல்வானோ அப்போது மனிதன் புரிந்து கொள்வான், என் கபருக்கு நான் தயாராகிவிட்டேன், இல்லை என் கபரை நஷ்டமாக்கிவிட்டேன் என்று அவன் புரிந்து கொள்ளும் இடம் சக்கராத். அப்போதுதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், சில பேருக்கு மௌத் வரும்போது ரிசல்ட்டுகள் தெரியும் போது அவர் சொல்வார், லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப். பல ஆயத்துக்களில் பலவிதமாக, பல ஆயத்துக்களில் பலவிதமாக அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லி தருவான். அவர் சொல்வார், கொஞ்சம் என்னை அவகாசம் கொடுத்து இன்னும் ஒரு 10 நாள் வாழ வைக்கிறப்பே, நான் புரிந்து கொண்டேன், இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை இன்னும் நான் கபருக்கு தயாராகாமல் இருக்கிறேன், ரப்பே ஒரு வாய்ப்பை கொடு, கபரை சொர்க்கமாக்கிட்டு உள்ள வருகிறேன் என்பார். அல்லாஹ் சொல்வான், இது அவகாசம் கொடுக்கிற நேரம் அல்ல, எல்லாம் முடிந்து போனது என்பார். அல்லாஹ் அந்த நேரம் வர்றதுக்கு முந்தி சரியாக்கி வைப்பார். லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்சம் அவகாசம் எனக்கு நீ கொடுக்க வேண்டுமே என்று ஆதங்கப்படுவான். இப்படி பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொன்னான். வாழ்க்கையை சரியாக்கி கொள்ளாதவர்கள் சரியாக்க வேண்டும் என்று நினைக்கிற நேரம் சக்கராத். அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்றால் கொடுக்கப்படாது. எனவேதான் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் மறுமையை நோக்கி இருக்கட்டும் என்றார்கள். மன்னரையின் வெளிச்சத்துக்காக இருக்கட்டும் என்றார்கள். மறுமை வேறு மன்னரை வேறுலாம் இல்லை. கபரு அப்படிங்கிறது அவ்வளவு மனாசில் ஆகிறா. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமையின் முதல் இடமே கபரு தான். கபருல இருந்து மறுமை துவக்கம். மறுமை துவங்கும் இடம் மன்னரை என்கிறார்கள். இங்கே ஒரு அழகான தலைப்பு இது. நான் மன்னரை என்கிற வாழ்க்கையை மறுமையை நோக்கி நான் எப்படி அமைத்தேன், என் மறுமைக்காக எப்படியெல்லாம் தயாரானேன். இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஅபுன் வ லஹு. அல்லாஹ் சொன்னான், இங்கே நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இங்கே நீங்கள் எடுத்த முயற்சிகள் பலதும் இது வீணாக போகும், இது விளையாட்டாக போய் முடியும். நீங்கள் பெரிய முயற்சி எடுத்திருப்பீர்கள், அல்லாஹ் சொல்வான் இந்த அத்தனையும் வீணானது என்பான். நீங்கள் பெரிய காரியமாக உலகத்தில் ஈடுபடுவீர்கள், வாழ்ந்து காட்டுவீர்கள், இதெல்லாம் வேடிக்கை வாழ்க்கை என்கிறான் அல்லாஹ். பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா, உலகத்தை பல நேரங்களில் நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். பள்ளிவாசலுக்கான அழைப்பு வரும், இங்கே மக்களை நோக்கி ஒரு அழைப்பு வரும், வியாபாரத்திற்காக ஒரு அழைப்பு வரும். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் வருகிற, மறுமையின் பக்கம் வருகிற இடத்தை விட்டுவிட்டு உலகத்தை நோக்கி நீங்கள் உங்களை ஆக்கிக் கொண்டீர்கள் என்று சொல்லும் அந்த பாங்கு தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். எதை விட்டு? அல்லாஹ்வை விட்டு, மறுமையை விட்டு, உலகத்தை நோக்கி உங்கள் பயணம்.
வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, மறுமை அது நிலையானது, தரிபாடானது. அல்லாஹ் விளங்கச் செய்வானாக. ஒவ்வொரு ஆயத்திலும் அல்லாஹ் அழுத்தமாக சொன்னான். காத்தமுன் நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அறிந்து கொள்ளுங்கள், இன்னலித் துன்யா அபுனா வலில் ஆகிரத்தி அபுனா. இந்த உலகத்திற்கென்று சில மனிதர்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான், மறுமைக்கென்று சில பேரை படைத்து வைத்தான். உலகத்திற்கென்று சில பேரை படைத்தான், மறுமைக்காக பல பேரை படைத்து வைத்தான். கூனூ மின் அபுனாயில் ஆகிரா வலா தகூனூ மின் அபுனாயித் துன்யா. நீங்கள் மறுமைக்குரிய மக்களாக மாறிவிடுங்கள், உலகத்தின் மக்களாக ஆகிவிடாதீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமைக்கென்று சில பேர்களை படைத்து வைத்தான், உலகத்திற்கென்று சில பேர்களை பெயர்த்தான். அவங்க பேச்செல்லாம் உலகமாக இருக்கும், முயற்சி எல்லாம் உலகமாக இருக்கும், செயலெல்லாம் உலகமாக இருக்கும். ஆனால் அது தீனுடைய மாடலில் வேண்டுமென்றால் இருக்கலாம், தீனுடைய தோற்றம் வேண்டும் என்றால் இருக்கலாம். ஆனால் எண்ணங்கள் எல்லாம் உலகமாக இருக்கும். அவர்கள் உலகத்திற்கென்று படைக்கப்பட்டவர்கள், நீங்கள் மறுமைக்காக படைக்கப்பட்டவர்களாக மாறுங்களேன் என்கிறார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கெல்லாம் எத்தனையோ நல்ல செயல்பாடுகள் கூட அது உலகத்தின் நோக்கம் காரணமாக இருப்பதால் அது மறுமையாக மாறாமல் துன்யாவாக மாறி போகிறது. எத்தனை உயர்ந்த சேவைகள் அது கபருக்கு கை கொடுப்பதாக இல்லை, என் மண்ணறையை வெளிச்சமாக்கக்கூடியதாக என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இருக்க வேண்டும். எனவேதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிந்தனை வர வேண்டும் என்றால் மரண சிந்தனை வரணும்னா, எப்ப நான் எல்லா காரியத்தையும் கபருக்காக செய்வேன், மறுமைக்காக செய்வேன், மரண சிந்தனை இருக்க வேண்டும். மௌத்தை மறந்தால் எல்லாம் நடக்கும். மௌத்தை மறந்தால் தீமையை நோக்கி பயணம். மௌத்தை மறந்தால் அல்லாஹ்வையே மறக்கிறீர்கள். மௌத்தை மறக்கிற போது உங்கள் நல்ல சேவைகளிலும் துன்யாவை நோக்கமாகிவிடும். மௌத்து ஞாபகம் இருக்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க, சஹாபாக்களில் ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. கலகலப்பான பேச்சு, அந்த பேச்சுக்கிடையே கலகலப்பான சிரிப்பு. பேசினா கொஞ்சம் கலகலப்பு வரும்போது சிரிப்பு கூடியது. சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. உள்ளே வரும்போது பார்க்கிறார்கள் கொஞ்சம் சஹாபிகளுடைய சிரிப்பு கலகலப்பாக, வேகமான சிரிப்பு. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷப்பிபு மஜ்லிஸக்கும் பிதிக்ரி ஹாதிமில் லதாத். என் அன்பு தோழர்களே, இந்த சபையை நீங்கள் கொஞ்சம் கலக்க வேண்டும். எப்படி கலக்கணும்? ஒரு பொருளை கலக்கிற மாதிரி, ஒரு பொருளில் ஒரு பொருளை கலக்கணும். தண்ணீர் பாலோடு கலக்கும் போது எல்லாமே பாலா தெரியும். பொருளை பொருளோடு கலப்பதை போல் இந்த சபையை நீங்கள் கலக்க வேண்டும். எதை கொண்டு? விதிக்ரி ஹாதிமுல் லதாத், இன்பங்களை எல்லாம் துண்டு போடக்கூடிய காரியத்தை கொண்டு கலந்து விடுங்கள். யா ரசூலல்லாஹ், இன்பத்தை துண்டு போடுற காரியம் எதுன்னு எங்களுக்கு தெரியவில்லையே. பெருமானார் சொன்னார்கள், இன்பத்தை துண்டாடும் காரியம் மரணம் என்றார்கள். மனிதனின் எல்லா இன்பங்களையும் துண்டாக்கிவிடும் மரணம் வந்தார். அந்த சிந்தனை இந்த சபையில் கலந்து விடுங்கள். ஏன் நாயகமே? அப்படி கலந்தால் நான் கேட்கும் இந்த சிரிப்போசை கேட்காது என்றார். சிரிப்பு சப்தம் இவ்வளவு மூங்கி நிற்காது. கலகலப்பை மார்க்கம் அனுமதிக்கிறது, தடுக்கவில்லை. சிரிப்பை அனுமதிக்கிறது, தடுக்கவில்லை. அந்த சிரிப்பும் கலகலப்பும் கூடும் என்றால் அங்கே அல்லாஹ்வின் மறதி ஏற்பட்டுவிடும். வல்யல்ஹகு கலீலா வல்யபகு கஸீரா. அப்ப அல்லாஹ் சிரிப்பு ஹராம்னு சொல்லல, சிரிப்பு அனுமதிச்சு அடுத்த வசனம் இறக்குறான், கம்மியா சிரிக்கட்டும் அதிகமா அலட்டுங்கிறான். சிரிப்பு கம்மியா இருக்கணும், அழுக கூடட்டும். என் பெருமான் சொன்னாங்க, எப்போது அழுகை கூடும், எப்போது சிரிப்பு குறையும், எப்போது இந்த சிந்தனை சரியாகும்? மரணம் என்பது உங்கள் நினைவில் இருக்க வேண்டும் என்றார்கள். மனிதன் எப்போது மரணத்தை மறக்கிறானோ அதுதான் மிகப்பெரிய வழிகேடு. அல்லாஹ் நம்மை அந்த சிந்தனையோடு வாழச் செய்வானாக. நிறைய பேர் எப்படின்னா மௌத்தை நினைச்சா பயப்படுறாங்க, மௌத்தை நினைச்சா மௌத்தாயிடுவோமேன்ட்டு. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியல, மௌத்தை அடிக்கடி நினைச்சா மௌத்து வந்துருமோ நிறைய பேர் பயப்படுறாங்க. ரகசியம் என்ன தெரியுமா? மௌத்தை அதிகமாக நினைச்சா மௌத்து வராது. மௌத்தை அதிகமாக நினைச்சா அல்லாஹ் யோசிக்கிறான், அல்லாஹ் சொல்வானா, இவர் அதிகமாக அந்த நினைப்புல தான் இருக்காருன்னு கொஞ்ச நாள் ஹயாத்தை கொடுத்துருமா.
அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஹயாத்துல பரக்கத் செய்வாங்க. மரணத்தை நினைத்தால் பல பேருக்கு மரண சிந்தனை கூடினால் மௌத்து வந்து விடுமோ என்று பயம். நாங்கெல்லாம் மரணத்தை நினைச்சுக்கிட்டே வாழ்றோம். எங்களுக்கு தெரியும் ஹயாத்து நீளும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார், அல் தூஷுர் அஹதும் மஷூதா யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையில் பெரிய அந்தஸ்து ஷுஹதாக்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வின் பாதையில் உயிர் நீத்த ஷஹீதுகளுக்கு. ஆயிஷா நாய்க்கு என்ன ஆசை, நமக்கு ஷுஹதாவாக வாங்குற வாய்ப்பு வரலையே, ஷஹீதாக முடியலையே. அல்லாஹ்வின் பாதையிலே போர்க்களத்தில் இன்னுயிர் நீத்த பெருமக்கள் ஷஹீதுகள் என்ற அந்தஸ்து அவங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை இமாம் புகாரி எழுதுவார், நான் ஆசைப்படுகிறேன். எப்படி ஆசைப்படுகிறேன்? அன் உக்தல் அமு சும்மா அமூத் சும்மா உக்தல் சும்மா அமூத் சும்மா உக்தல் சும்மா அமூத். நான் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாக வேண்டும், மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுக்க வேண்டும், மீண்டும் அந்த உயிரை கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் நான் ஷஹீதாக வேண்டும், மீண்டும் அல்லாஹ் உயிரை கொடுக்க வேண்டும், மீண்டும் அந்த உயிரை கொண்டு அல்லாஹ்வின் பாதையிலே நான் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்? ஷஹீதுகள் அத்தனை பெரிய பாக்கியம் உடையவர்கள். நபி பெருமானாரே அப்படி ஆசைப்பட்டார்கள் என்று இமாம் புகாரி எழுதுகிறார். அப்ப ஷஹீத் எவ்வளவு பெரிய பாக்கியம். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைப்பதில்லையே. அன்னை ஆயிஷாவின் ஆசையெல்லாம் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும். அவங்க கேட்டாங்க, ஷஹீது இல்லை ஒருவர், ஆனா ஷஹீதோடு எழுப்பப்படும் பாக்கியமாவது கிடைக்குமா? ஷஹீத் இல்லை, ஷஹீதோடு எழுப்புறது, ஷோதாக்களோடு சேர்ந்து நம்ம மணக்கிறது. நம்ம வலியுல்லாவா ஆகல, வலியுல்லாக்களோடு சேர்ந்தா அந்த மனத்து நாமும் மாறி விடுகிறோம். அல்லாஹ் எல்லாருக்கும் தோவி செய்வானா. சொஹபத்து சாலிஹ் துரா சாலிஹ் குண, சாலிஹீங்களோடு நீங்கள் இணைந்தால் அந்த சாலிஹீங்களின் இடத்தில் உங்களுக்கும் பங்கு கிடைத்துவிடும். அந்த தன்மை நமக்கு பிரதிபலிக்கும். அப்போ ஷஹீதோடு சேர்ந்தால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்துடுறான், எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. அம்மா கேட்டாங்க, யாராவது ஷுஹதாக்களோடு கபரிலிருந்து எழுப்பப்படுவார்களா? அந்த சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிட்டுனா அந்த கூட்டத்துக்காச்சும் நம்ம சேர்ந்துக்கிடுவோமே. யாருக்கு ஆசை? அன்னை தலகம் ஆயிஷா நாயகி, நீங்கள் எங்கள் தாய்மார்கள் எல்லாம் நிறைய உட்கார்ந்துருக்கிறீங்க. உலகத்தில் அப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ வேண்டும், அந்த மாதிரி ஆடை அணிய வேண்டும், இந்த மாதிரி ஆடை அணிய வேண்டும், அப்படியெல்லாம் இன்பம் பெற வேண்டும், இப்படியெல்லாம் இன்பம் பெற வேண்டும் என்கிற விஷயங்களுக்கு ஒன்றும் மார்க்கம் தடை விதிக்கவில்லை. அதையெல்லாம் தாண்டி நான் மறுமையில் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களோடு எனக்கு ஒரு பங்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த பெரும் ஆசை முன்மாதிரி உங்கள் தாய், எங்கள் தாய் அன்னை ஆயிஷாவுக்கு இருந்தது. அது ஒரு முன்மாதிரி. அன்னை ஆயிஷா சொர்க்கவாசி என்பது கன்ஃபார்ம். என் பெருமான் சொன்னார்கள், நான் ஆயிஷா சொர்க்கத்திலும் நீங்கள் என் மனைவி என்று அல்லாஹ் சொன்னான். ஆயிஷா நாயகி சொர்க்கவாசிங்கிறது கன்ஃபார்ம். ஏன்? நீங்க என் கூட சொர்க்கத்துல மனைவியா இருப்பீங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆயிஷாவுக்கு என்ன ஆசை? கபூர்ல இருந்து எழுப்பும் போது ஷுஹதாக்களோடு யாராவது எழுப்பப்படுவார்களா? அந்த நசீப் நமக்கு கிடைக்கணுமே. என்னதான் உயர்வுகள் கிடைத்தாலும் இன்னும் பல உயர்வுகள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படும் இடத்தில் அன்னலார் வார்த்தெடுத்த அந்த ஆண்களும் பெண்மக்களும் அமைந்து வாழ்ந்தார்கள் என்பது வரலாற்றின் பல்லாயிர பக்கங்கள் படித்து தருகிற பாடம். ஆனால் நம்ம மனநிலையெல்லாம் எப்படின்னா, ஏதோ ஒரு களிமா சொல்லி மூத்தா போயிட்டா பரவாயில்லை அப்படிங்கிற மனநிலையில் இருக்கோம். ஏதோ கடைசி நேரம் ஈமானோடு முடிஞ்சுட்டா போதுண்டு. சஹாபாக்கள் அப்படி அல்ல. கடைசி நேரம் எப்படி இருக்க வேண்டும், என் மறுமை எப்படி இருக்க வேண்டும், நாயகமே தங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். எத்தனையா சஹாபிகள் நபியின் ஷஃபாத்து கிடைக்க வேண்டும், எத்தனை சஹாபிகள் ஆசை. சஹாபாக்கள் சொர்க்கவாசிகள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டு அடையாளம் காட்டப்பட்ட சஹாபிகளும் தங்களோடு எனக்கு சொர்க்கம் இடம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டவர்கள், தங்களுடைய ஷஃபாத் வேண்டும் என்று கேட்டவர்கள். ஷஃபாத் எதுக்கு? ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிர் மின் உம்மத்தி, என் உம்மத்தில் பெரும்பாவிகளுக்கும் நான் ஷஃபாத் செய்வேன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வான எண்ணமுடையவர்களாகவே மக்களை உருவாக்குறாங்க. இந்த உலகத்தில் அடுத்தடுத்து உயர்வு வருவதை யாருமே வேண்டாம் என்று சொல்வதில்லை. கிடைத்தது போதும் என்ற மனோநிலையில் பல பேர் தங்களை ஆக்குவதில்லை.
இது போதும் என்ற நிலைக்கு வருவதில்லை. அடுத்தடுத்து இன்னும் உயர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஒரு துறையை நான் துவக்கினேன், லாபகரமாக இருக்கிறது என்றால் அதை போதும் என்று முடிப்பதில்லை. இன்னொரு துறையில் கால் வைக்கலாமா என்று நினைக்கிறோம். ஒரு நிறுவனம் அது அழகாக நடக்கிறது, லாபகரமாக இருக்கிறது, போதும் என்று நான் முடிவு கூறுவதில்லை. இன்னொரு நிறுவனத்தை துவக்கலாமா என்ற எண்ணம் இருக்கிறது. எனக்கு ஒரு பதவி இருக்கிறது, அந்த பதவியால் மதிப்பு கிடைக்கிறது, அதை போதும் என்று ஆக்கவில்லை. இதை விட இன்னும் கூடுதல் மரியாதை கிடைக்க நினைக்கிறேன். அதே உணர்வை உலகத்தோடு கூடுதல் ஆக்காத மாணவியின் அன்பு தோழர்கள் அல்லாஹ்வோடும் மறுமையோடும் ஆக்கிக் கொண்டார். இன்னும் என் பதவி கூட வேண்டும். சொர்க்கவாசி என்று தீர்மானிக்கப்பட்ட பின்னால் அவர்கள் நபியிடத்தில் ஷஃபாத் வேணும் கேட்கிறாங்க. ரசூல் ஷஃபாத் என்பது பெரும்பாவிகளுக்குங்கிறாங்க. ஷஃபாஅத்தி லிஅஹ்லில் கபாயிரி மின் உம்மத்தி, என் உம்மத்தின் பெரும்பாவிகளுக்கு நான் ஷஃபாத் செய்வேன். ஷஃபாத்னா பெருமானார் சிபாரிசு செய்கிறது. அல்லாஹ் நபியும் சிபாரிசு நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாங்க. பெரும்பாவம் செய்தவர் கூட அந்த பாவத்தை வைத்து நரகத்துக்கு போயிடக்கூடாது. அல்லாஹ்ட்ட போய் நான் மன்றாடி அவர்களையும் சொர்க்கத்துக்கு கூட்டு வரக்கூடிய முயற்சி செய்வேன்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் உங்க ஷஃபாத் எனக்கு வேணும்னு கேட்டாங்க. எதற்கு? ஷஃபாத் என்பது பாவிகளுக்கு மட்டும் சொந்தம் அல்ல. ஷஃபாத் பாவிகளுக்கு மட்டும் சொந்தம் அல்ல. சில பேர்களுக்கு நபி அவர்களின் ஷஃபாத்தை கொண்டு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துவாங்கிறார். அவங்க சொர்க்கத்தில் மேல இருக்கிறாங்க. இந்த ஷஃபாத் இன்னும் அவர்களின் சொர்க்க தரத்தை உயர்த்தும். சய்யிதுனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபியின் தர்பாருக்கு வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், 10 ஆண்டுகள் மாநபியின் ஹிதமத்தை செய்தவங்க, 10 ஆண்டு காலம் நன்கு ஞாபகம் வைக்க வேண்டும். என் மறுமை அழகாக வேண்டும், அதன் துவக்கம் என் மன்னரை. என் மன்னரையில் நான் அழகாக வேண்டும், அதன் துவக்கம் நான் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை, முடித்த வாழ்க்கை. பெருமானார் சொன்ன வார்த்தை தமூதூன் கமா தஈஷூன், நீங்கள் எப்படி மரணிப்பீர்கள், எப்படி மரணம் வரும்? மரணம் வருகிறதா? என்னுடைய மறுமையின் கண் திறக்கிறது. துன்யாவுடைய கண்ணை மூடுவேன், மறுமையின் கண் திறந்து விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கண்ணு மூடுச்சு, மௌத்தா போயிட்டார், நம்ம போய் பக்கத்தில் நிற்கிறோம், அவருக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. யார் குளிப்பாட்டுகிறார்கள் என்பதும் மையத்து பார்க்கிறது என்றார். தன்னை தூக்கி செல்பவர்கள் யார்? மையத்து பார்க்கிறது. உங்களுக்கு தெரியுமா? இப்போது அந்த மையத்தின் பார்வை அது துன்யாவுடைய பார்வை அல்ல, அது மறுமையின் பார்வை. இந்த பார்வை குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் போகும். அந்த பார்வை எல்லை இல்லாமல் பார்ப்பார்கள். நிறைய பேர் நண்பர்களாக பழகுவாங்க, நெருக்கமாக இருப்பாங்க, உயிருக்கு உயிராக இருப்பாங்க. ஆனால் மௌத்தா போயாச்சுன்னு சொன்னால் அவர் ஜனாசாவில் கூட கலக்கிறது இல்லை. ஏன்? எங்கேயாவது போயிடுவார், டியூட்டியில் லீவு போட முடியல, வேலையில் வாய்ப்பு கிடைக்கல, இன்னைக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிறேன். ஏன்? அவர் மனசு நினைப்பார், அதான் போயிட்டார. ஹதீஸில் வரும், சாலிஹீன்கள் எழுதுறாங்க, அந்த மையத்தை எதிர்பார்க்குமா, நான் இத்தனை நாளாக நட்பு வைத்து தினமும் என் கூட டீ குடிக்க கூட்டு போனேன், என் நண்பனை காணலியன்னு தேடுமா. யார் தேடுவா? மையத்து தேடும். எனவேதான் ஒரு மோமின் இன்னொரு மோமினுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவர் ஜனாசாவுக்கு பின்னால் செல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொந்த பந்தங்களில் மரணம் வந்ததா, ஜனாசாவுக்கு போக வேண்டும். பெற்றோர்களின் ஜனாசா நாம் இருக்க வேண்டும். எந்த நாட்டில் இருந்தாலும் வர முடிந்தால் வந்துவிட வேண்டும். ஏன்? அந்த ஜனாசா அவர்களை தேடும். அவங்க பார்வை பெரிய பார்வை. யார் தூக்கிட்டு போறாங்க மையத்துக்கு தெரியும். மௌத்தா போயிட்ட. ஆனா உலகத்தின் கண்கள் மூடப்பட்டது, மறுமையின் கண்கள் திறந்து விட்டது. மறுமையின் கண் கொஞ்சம் விசாலமான பார்வையுடைய கண். அது பார்வை இன்னும் நீளமாக தெரியும். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமெல்லாம் ஹிதுமத்து செய்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டம் நபியின் தர்பாருக்கு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு மனசில் ரொம்ப நாள் ஒரு ஆசை, கேளுப்பா, நீங்கள் கேட்டால் உனக்கு நான் கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு ஆசை என்ன, நீங்கள் நாளைக்கு மறுமையில் எனக்கு ஷஃபாத்து செய்வீர்களா யா ரசூலல்லாஹ்? ஷஃபாத்து நீங்கள் செய்யணும் ஆசைப்பட்றேன். இன்னி பாயிருந்தாங்க, நான் செய்துரும்பா, உனக்கு ஷஃபாத்து செய்கிறோம் போன்ட்டாங்க. போயிட்டா கொஞ்சத்தில் போனவர் பின்னால் வந்தாங்க, கொஞ்சத்தில் போயிட்டு பின்னால் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், ஷஃபாத்து செய்வேன்னு சொல்லிட்டீங்க, உங்களை நான் எங்கே வந்து தேடுறதுன்னு கேட்டார். அந்த நம்பிக்கை பாருங்க, நான் எங்கே வந்து தாங்கள்ட்ட ஷஃபாத்தை கேட்கறது? மரணம் முடிந்து விட்டது, மன்னரை வாழ்க்கை, மீண்டும் மறுமையின் பல்வேறு இடங்கள்.
எந்த இடத்தில் தாங்கள் நிற்பீர்கள், எனக்கு ஷஃபாத்து செய்யணும்னு அங்க வந்து நான் கேட்கணுமே. சொர்க்கம் தீர்மானிக்கப்பட்ட மாமனிதர்கள். அன்னலாரின் ஷஃபாத்தின் மீது ஆசை இருந்தது. ஏன், இன்னும் என் அந்தஸ்து சொர்க்கத்தில் கூட வேண்டும். அந்த உணர்வை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. உலகத்தை விட்டுமே பல பேருக்கு பெரிய மனம் இல்லை, உலக சிந்தனை விட்டு வெளியாக மனம் இல்லை. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படி மரணம். பெருமானார் சொன்ன வார்த்தை, தமூத்துன் கமா தஈஷூன், வாழ்வதை போல் மரணம். வாழ்க்கை எப்படி? அல்லாவின் நினைவிலா? மரணமும் அல்லாவின் நினைவில். வாழ்க்கை மறுமையின் சிந்தனையா? மன்னரை அப்படி அமையும். பாவம் இல்லாத வாழ்க்கையா? அதற்கு பகரம் மன்னரை அப்படி இருக்கும். நான் வாழ்ந்த வாழ்க்கையின் அதன் வெளிப்படுத்தும் இடமே என் கபர். கபருடைய வாழ்க்கை என்பது புதிய வாழ்க்கை அல்ல, நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பெறுகிற ஒரு வாழ்க்கை. நான் இருந்த நாட்கள் மனைவியோடு எப்படி நடந்தேன், என் கபர் பாடம் தரும். பிள்ளைகளோடு எப்படி வாழ்ந்தேன், என் கபர் பாடம் தரும். சமூகத்தோடு எப்படி நடந்தேன், என் கபர் பாடம் தரும். அல்லாஹ்வோடு எப்படி நடந்தேன், அதற்கான கூலி கபர் காட்டும். எனவேதான் கபரை பார்த்து அழுத சாபிகள், கபரை பார்த்து நடுங்கிய தோழர்கள், சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். சையதுனா அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாரி சொல்கிறார், நபியோடு உட்கார்ந்திருந்தோம். திடீர்னு ஒரு கூட்டம் அந்த பக்கமா நிற்கிறாங்க. பெருமானார் கேட்டாங்க, என்ன கூட்டம் என்று. நாங்கள் சொன்னோம், அவங்க எல்லாம் ஏதோ கபரு தோன்ற மாதிரி தெரியுது, கபரை சுற்றி நிற்கிறாங்க. உடனே பெருமானார் வேகமாக வந்தாங்க. அந்த இடத்துல வந்து நின்று வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்திகளை சொல்லிவிட்டு அழுதார்கள். என்றவர்கள் எல்லாம் அழ ஆரம்பித்து விட்டோம். சொன்னார்கள், இதுதான் உங்கள் வாழ்க்கையின் மறுமையை தீர்மானிக்கும் இடம் என்றார். கபருக்கு முன்னால் அழுதவர்கள் மாணவிகள் தோழர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். இதுதான் உங்களை தீர்மானிக்கிற இடம். நீ நல்லவனா கெட்டவனா, இங்கேதான் அத்தனையும். ரிசல்ட் சக்கராத்தில் சொல்லிடும் அல்லாஹ். அதற்கான முகவரி பூரா கபூர்ல கொடுத்துருவான். எனவேதான் கபூர்ல மனிதர்கள் வைக்கப்பட்ட போது இமாம் புகாரி ஒரு ஹதீஸை பதிவு செய்வாங்க. 2 மலக்குகள் வந்து எஜிலிசானி அவரை தூக்கி உட்கார வைப்பாங்க. யாரை உட்கார வைப்பாங்க? மௌத்தா போனவர்களை. இமாம் அஹ்மது தங்களுடைய முஸ்னதில் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அவரை தூக்கி உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சு கேள்வி, உன் ரப்பு யாருன்னு முதல்ல கேள்வி. ரப்பு யாரு? ரப்பு யார் என்று நாம் அறிந்தோம்? ரப்பை எப்படி புரிந்தோம்? ரப்பை எப்படி வணங்கினோம்? ரப்போடு எப்படி இருந்தோம்? எந்த ஒன்றிலும் ரப்புக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்தால் உன் ரப்பு யார் என்ற கேள்விக்கு என்ன பதில்? ரப்பு யார் என்று நான் வாழ்ந்த காலம் அறியவில்லை. ரப்போடு உறவு இல்லை, ரப்போடு தொடர்பு இல்லை, நெருக்கம் இல்லை. ரப்பை தக்பீர் கட்டி நின்றேன், ரப்பை மறந்து நின்றேன். என்ன பதில் அதற்கு? அந்த கேள்வி அவ்வளவு லேசானதா? மன் ரப்பு, யார் உன் ரப்பு? இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்கிறார், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், முஸ்னதில் இமாம் அஹ்மது பதிவு செய்கிறார். அப்ப அந்த ரப்பு யார் என்று உணர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை இங்கே நான் பெற வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வை அறியும் உலகம் இந்த உலகம், கபூர்ல போய் அறிவதில்லை. அல்லாஹ்வை நெருங்கும் வாழ்க்கை இங்கே, அது கபூரில் வாழ முடியாது. தொழுகையின் இடம் கபூர் அல்ல, நோன்பு வைக்கிற இடம் கபூர் அல்ல, குர்ஆன் ஓதும் இடம் கபூர் அல்ல. நான் குர்ஆன் இங்கே ஓத வேண்டும், அதற்கு கூலியை கபூர் காட்டும். தொழுகை இங்கே, அதற்கு அழகிய இடத்தை கபூர் தரும். இங்கே நோன்பு, அதற்கான சிறந்த அருமையான ஜுஷோலையாக கபூர் மாறும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீ செய்வானாய். யார் உன் ரப்பு? முதல் கேள்வி நான் எல்லாருக்கும் கேட்கிறேன். எத்தனை பேர் தயார் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு? ரப்பை நீங்கள் எப்படி அறிந்தீர்கள்? எவ்வளவு அறிந்தீர்கள்? ரப்போடு எத்தனை அழகான உறவு வைத்திருக்கிறீர்கள்? என் மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது. என் நண்பனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். என் வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்த நினைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலால் நான் பெற்ற பிள்ளையை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ரப்பை சந்தோஷப்படுத்தியவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் சந்தோஷப்படும் வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெரிய கூட்டம் தங்களுக்கு வரலாறு படைத்து விடைபெற்று இருக்கிறார்கள்.
அல்லாஹ்வின் சந்தோஷத்தில் தான் என் வாழ்க்கையின் அழகிய நிகழ்வுகளை நாம் பெரிய முயற்சிலாம் செய்ய வேண்டாம், அல்லாஹ்வே நடத்தி காட்டுவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நம்ம வாழ்க்கையில் பல காரியங்களை நம்ம செய்யணும், நம்ம சின்ன தியாகம் பண்ணுவோம், நம்ம காரியம் சக்ஸஸ் ஆகும், நல்ல முறையில் நடக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, அதில் உங்கள் விருந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, உங்கள் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. ஆனால் அந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கும் அந்த விருந்தை நடத்துறதுக்கும் பல பேர் 1 மாதம் முயற்சி இருப்பாங்க. நம்ம ஒரு 2 ரக்காத் தொழுது தான் துவா செய்திருப்போம், ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நான் புரிஞ்சுக்கிடுவேன், போய் இன்னொரு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திடுவேன். ரப்பே உங்ககிட்ட ஒப்படைச்சு நீ அழகாக செய்துட்ட, அவ்வளோதான். ரப்பை நீங்கள் புரிந்தால் இலகுவான காரியங்களாக உங்கள் காரியம் மாறும். அவனோடு நீங்கள் நெருங்கினால் உங்கள் பிரச்சனை அவன் தீர்த்து வைக்கிறான். நிஜம், வாழ்ந்து காணுகிற வாழ்க்கை இது. நான் அனுபவித்ததை சொல்லி காட்டுகிறேன். மன் ரப்பு, மன்னரையின் முதல் கேள்வி, உன் ரப்பு யார்? ஹுமா தீனு, உன் தீன் என்ன? நம்ம தீன் எது? தீன் என்ன? நான் கேட்கிறேன், இப்போதே கேட்கிறேன். உங்கள் மார்க்கம் எது? ஈமான், இஸ்லாம். என்ன ஈமான்? இஸ்லாம் என்றால் என்ன? ஈமான் என்றால் என்ன? அந்த கேள்விகள் எத்தனை முறை கேட்கப்பட்டது, எத்தனை பதிலை பெருமானார் சொன்னார்கள். ஈமான் என்றால் நாயகமே என்ன? பெருமானார் சொன்னாங்க, அஸ்ஸஹாவா விசாலமாக நடப்பது, கொடைத்தன்மையோடு நடப்பது. அஸ்ஸமாஹா கொடைத்தன்மையாக நடப்பது. எத்தனை பேர் கொடைத்தன்மையோடு நடந்திருக்கிறோம்? ஈமான்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே. தீன், என்னுடைய தீன் ஈமான், என்னுடைய தீன் இஸ்லாம். எப்படி பதில் சொல்ல முடியும்? இஸ்லாம் என்றால் என்ன? உன் நாவால், உன் கரத்தால் யாருக்கும் நீ நோவினை கூட கொடுத்திருக்க கூடாது. எத்தனை இதயங்களை காயப்படுத்தினோம் நாவால். எப்படி நான் ஒரு முஸ்லிம் என்று பதில் சொல்வது? லேசாக மாத்திரம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 3 கேள்வி எடுத்து விடாதீர்கள். உங்கள் மார்க்கம் என்ன என்று கேட்டால் இஸ்லாம் என்று சொல்லி விடுவேன். இஸ்லாம்னா இஸ்லாமாக நீ வாழ்ந்தால் தானே அந்த கேள்விக்கான பதில். எல்லாரின் நாவிலும் பதில் அழகாக வெளியாக வேண்டுமே. கபருடைய வாழ்க்கை என்பது அது மங்களமாக வேண்டும், மகிழ்ச்சியாக வேண்டும், திருப்தியாக வேண்டும். அங்கே நான் சொல்லும் பதில் என் சொர்க்கத்தின் திறவுகோலாகவே அமையும். ஏன்? என் பெருமான் சொன்ன அந்த கேள்வியை நான் தொடர்ந்து சொல்வேன். இமாம் முஸ்னத் அஹ்மதுல சொல்ற அந்த செய்திக்குள்ளே வருகிறேன். 3வது, இவர் யார் என்று நபியை குறித்து கேட்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்க யார் என்று கேட்கிற போது நமக்கும் நபி அவர்களுக்கும், பெருமானார உதாரணமா மதீனாவில் இருக்கிறாங்க நினைச்சிருக்கோம். மதீனாவில் எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிறாங்க. நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த லட்சோப லட்ச தடைகள், திரைகள், தூணுகள், சுவர்கள் அப்படியே நீக்கப்பட்டு அன்னலா நம் கண் முன்னால் காட்சியளிப்பார். எங்கே? கபரிலே. அதே சரியானது. இவர்கள் யார்? பெருமானாரை நான் பார்க்கிறேன், அழகாக பார்க்கிறேன். அவர்களுடைய அந்த இயல்பான அந்த உடலை பார்க்கிறேன். நமக்கும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற எல்லா திரையும் நீக்கப்படும், அகற்றப்படும். எந்த ரூபத்தில் அல்லாஹ் காட்ட வேண்டுமோ காட்டுவான். கபரில் எனக்கு ஏற்படுகிற முதல் சோபனம் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படியே பார்த்து மகிழ்கிற சோபனம். அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவான். அவர்கள் யார்? இவங்க எங்க நபி முஹம்மது. ஈஸியான பதில் தானே, எல்லாரும் சொல்ல முடியுமா? யாரெல்லாம் மாணவி நேசித்தார்களோ, யாரெல்லாம் மாணவி சொல்லின்படி வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் மாணவி காட்டிய பாதையில் அழகாக நடைபோட்டார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இவர்கள் எங்கள் நபி என்று சொல்ல முடியும். நம்ம எல்லாரும் எழுதி, சில பேர் அன்னைக்கு சொன்னார், அந்த கேள்வியை சொல்லுங்க, அதற்கு பதிலையும் சொல்லுங்க, நான் எழுதி வச்சு மனப்பாடம் செய்துட்டு வந்துடுறேன். இது எழுதி மனப்பாடம் செய்கிற இங்கே உள்ள கேள்வி கொடுக்கிற பரீட்சை இடம் அல்ல, அது தீர்மானிக்கிற இடம். வந்த மலக்கு எப்படி இருப்பாங்கன்னு சொன்னாங்க ரசூல். மலக்கானி, பெருமானார் சொன்ன வார்த்தை. 2 மலக்கு வருவாங்க. எப்படிப்பட்ட மலக்கு? ஆட்டஞ்சாட்டமா இருப்பாங்க, கண்ணெல்லாம் நீல நிறத்துல இருக்கும். கேள்வி கேட்க வரக்கூடியவங்க அந்த தோரணையில் அல்ல அனுப்புறவங்க. அந்த பதில் நபி என்று சொல்வதற்கு கூட எல்லாராலும் சொல்ல முடியாது.
நான் நபியாக ஏற்றிருக்கிறேன், ஆனால் அவர்களின் வாழ்க்கை வாழவில்லை, அவர்கள் சுன்னத்தை எடுக்கவில்லை, அவர்கள் மீது அன்பு வைக்கவில்லை, அவர்கள் போட்ட பாதையில் நடக்கவில்லை. என் நாவில் அந்த பதில் வருமா என்று சாலிஹீன்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், அங்கே நீ பதில் சொல்வதில் தடுமாற்றம் ஏற்படும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானார். இந்த செய்தியை சொல்லிட்டு முஸ்னத் அஹ்மதிலே அவங்க ஒரு செய்தி எழுதுறாங்க. அந்த கேள்வியெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிட்டா, அவ்வளோ பேரையும் அவ்வளோ கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு மலக்கு சொல்லிடுவாங்களாம், கரெக்டாக பதில் சொல்லிட்ட நீ நிம்மதியாக தூங்கு. அல்லாஹ் சொல்வானா, சொர்க்கத்திலிருந்து இந்த சொர்க்கத்திலிருந்து அந்த காற்று, அந்த சொர்க்க மகிழ்ச்சி வரும் ஒரு பாதையை கபருக்கு போட்டு விட்டுருங்கம்மானா, அந்த கபருக்குள்ளிருந்து ஒரு வழி போடப்படும். அந்த வழி எப்படிப்பட்ட வழி? அந்த வழியின் வழியே சொர்க்கத்திலிருந்து காற்று வரும். லிங்க் என் கபருக்கும் சொர்க்கத்திற்கும். இதோ ஒரு ஜன்னல், இந்த ஜன்னலிலிருந்து சுவாசிக்கும் இன்பமான காற்று. இந்த காற்று இங்கிருந்து வரல, அங்கிருந்து வரல, எங்கோ சொர்க்கமோ அங்கிருந்து ஒரு லிங்க் என் கபரோடு இணைப்பு என்றார்கள் நபிகள் நாயகம். என்ன நினைத்தீர்கள் கபரை? எத்தனை அருமையானது கபர். அதை அருமையா ஆக்குவதற்கு ஹதீஸ் இப்படித்தான் சொல்லும், நீ வாழ்ந்ததை போல்தான் மரணம் வரும். எப்படி வாழ்ந்தோம், வாழ்க்கை எப்படி ஆக்கினோம், வாழ்க்கை எப்படி அருமைப்படுத்தினோம், அழகுபடுத்தினோம், வாழ்க்கை எப்படி அல்லாஹ் திருப்திப்படும் இடத்தில் நிறுத்தினோம், ரசூலை சந்தோஷப்படுத்தினோம் இந்த வாழ்க்கையில். அதுக்கு அடுத்து இமாம் முஸ்னதிலே அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்லுவாங்க, அந்த காற்று வரும், அதோடு அவர் மலக்கு அவங்கள தூங்க வச்சுட்டு, நீ நல்லா தூங்குப்பா, ராகத்தா தூங்கு. கபூரில் அப்படி ஒரு செய்தி எவ்வளோ அழகாக இருக்கும். நோமத்தில் புது மாப்பிள்ளை மாதிரி தூங்கும்பாங்க. எப்படி தூங்கு? புது மாப்பிள்ளை மாதிரி. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானார். கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா நரகத்திலிருந்து ஒரு வழி திறக்கப்பட்டு 24 ஹவரும் அவருக்கு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு வினாடி தூங்க முடியாது. ராத்திரி ஒரு தலைவலி வந்துச்சுன்னா இரவு பூரா தூக்கம் போயிடும். ஒரு பல்வலி வந்துச்சு வைங்க, டோட்டலாக தூக்கம் போயிடும். உடம்புல ஒரு பல்வலி வந்தாலோ, ஒரு தலைவலி வந்தாலோ, ஒரு வயிற்று வலி வந்தாலோ இரவு தூக்கமே காணாமல் போய் அந்த வலிதான் மிஞ்சி இருக்கும். இங்கே நரகத்தின் மொத்த வேதனையின் வாசல் திறக்கப்பட்டு நீ படுத்துவிடு என்று இவரை படுக்க வைத்து அங்கிருந்து அந்த வேதனை அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கும் என்றால் எங்கே தூங்குவார்? எங்கே மகிழ்ச்சியாகுவார்? பல்வழியில் கூட தூக்கத்தை இழந்தவர்கள் இல்லையா நாம்? கொடூரமான வேதனை, விஷச்சந்துகளும் அவர் மீது சாட்டப்படும். அதுவும் சரியான ஹதீஸ். விஷச்சந்துகள் கொட்டிக்கொண்டே இருக்க எப்படி தூக்கம் வரும்? கபர் என்ன ஓராண்டால் வாழ்க்கையா? 1000 ஆண்டு வாழ்க்கையா? 50,000 ஆண்டு வாழ்க்கையா? இல்லை. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மண்ணு எப்போது மனிதனை உருவாக்கியதோ முதல் மனிதர் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கபரில் தான் இருக்கிறார்கள். இன்னும் கபர். முதல் மனிதரில் இருந்து இன்று வரைக்கும் வாழ்ந்தவர்கள் மன்னரையில். மன்னரை வாழ்க்கை 10,000 ஆண்டுகள் நான் வாழ வேண்டிய இடம். அந்த 10,000 ஆண்டையும் மகிழ்ச்சியாக சொர்க்கத்திலிருந்து அழகான காற்றும் மகிழ்ச்சியான அருமையான சூழலும் கிடைக்க வேண்டுமா? இங்கே வாழும் 60 ஆண்டை 70 ஆண்டை நான் அழகாக்க வேண்டும் இல்லையா? வல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. ஏன் இந்த உலகத்தின் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? வல் ஆখিরাத்து கைரு வ அப்கா. மறுமைதானே தரிபாடானது, நிலையானது. ஏன் சிந்திக்கல? முந்திய வேதங்களை பாருங்கள், தௌராத்தை பாருங்கள், இஞ்சிலை பாருங்கள், குர்ஆனை பாருங்கள். சுஹுஃபி இப்ராஹீம் மூசா நபிக்கு கொடுத்த ஏட்டை பாருங்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ்வுக்கு கொடுத்த ஏடுகளை பாருங்கள். அந்த ஏடுகளில் எல்லாம் எழுதி வைத்தோம், இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காதீர்கள், இது சொற்ப காலம், மறுமையை தேர்ந்தெடுங்கள், 10,000 ஆண்டுகள் கபர் உங்களுக்கு நிம்மதி தரும் என்று எழுதினோமே. மூசாவின் ஏடுகளிலும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுத்த ஏடுகளிலும் எழுதினோம் என்று அல்லாஹ் சொன்ன அந்த வசனம் திருக்குர்ஆன் அழகான வார்த்தைகளால் பதிவு செய்திருக்கிறது. நமக்கு இருக்கிற மனசும் ஆசையும் கேட்கும்போது கொஞ்சம் ரம்யமாக இருக்குது, அழகாக இருக்குது. இப்போ சில பேர் நினைப்போம், இனிமையெல்லாம் உலகத்தின் பக்கம் நம்ம அவ்வளோவெல்லாம் கவனம் செலுத்தக்கூடாது, வயசும் ஆகி போச்சு, தாடியும் வெள்ளையாகி போச்சு, உடம்பும் அங்கங்கே வலி வந்துச்சு, ராத்திரி எல்லாம் ஒரே மௌத்து கனவு தான் வருது, இனி சரியாயிடுவோம்னு நினச்சிட்டு போவோம். போய் நாளை சுகுவுக்கு வரமாட்டோம்.
காலையிலிருந்து 2வது வேலையை ஆரம்பிச்சிருவோம். சைத்தான் விடுவதில்லை. தயாராகுவதற்கு 1000 சூழ்ச்சிகளை தாண்டி நான் தயாராக வேண்டும் அல்லாஹ்வை நோக்கி கபரை அழகாக்குவதற்கு. அது ஒரு பெரிய வாழ்க்கை. அது என்னுடைய மறுமை. ஹஜ்ரத் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி எழுதுவாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, மன்னரையிலிருந்து சும்மான காற்று, தூங்கணும், அவர் தயாராகிடுவார். கபர் எப்படி இருக்கும்? கபரை விசாலமாக்கிடுவான். ஏன்னா 6 அடி நிலம். நீங்கள் மினா டெண்டில் போனீங்கன்னா கரெக்டாக இப்படி தான் ஒரு ஆள் படுக்கிற மாதிரி இடம். மினா டெண்டில் இருந்த உடனேயே படுத்த உடனேயே கபர் ஞாபகம் வந்துடும். நான் லேசாக கையை தூக்கி போட்டால் பக்கத்தில் படுக்கிறது மேலே தான் போடுவேன். அவர்கிட்ட சொல்லிவிடுவேன், ஐயா தூக்கத்தில் ஏதாவது கையை போட்டோன்னா வருத்தப்பட்டுறாதீங்க. அவர் எங்கிட்ட சொல்லுவார், நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு வச்சுருந்தேன். ஏற்கனவே எங்கள் வீட்டில் டெய்லி சண்டை தான். கையை தூக்கி போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பூரா விவகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் நினச்சிக்கிடாதீங்க, நாங்கள் என்ன பரவாயில்ல, 2 பேரும் ஒன்று தான். இவ்வளவு நெருக்கமான 1 அடி 6 அடி நிலம், இவ்வளோ கரெக்டாக ஒரு ஆள் படுக்க வைக்கிற மாதிரி தான் இன்றைக்கு மினாவின் டென்ட் எல்லாம் கொடுத்து ஞாபகப்படுத்தி இருக்கிறான். இங்கே இப்படி ஒரு 6 அடியில் தான் தங்க வைத்தோம். ஒரு 6 நிமிடம் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதிலால் அது 6000 அடி விசாலம். 6 மணி நேரம் கேட்கல, 6 வினாடி கேட்ட கேள்விகள். நண்பர்களே, நன்கு ஞாபகம் வையுங்கள். கவனம் எம்பக்கம் இருக்கட்டுங்க. 6 வினாடி கேட்கிறார் கேள்வி, 6 நிமிடம் கூட இருக்காது. யார் கேட்கிற கேள்வி? முங்கன் நக்கீரன் கேள்வி. அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னால் 6 அடி நீளம் 6000 அடியாக விசாலமாகிறது. கபர் விசாலம். அப்படியே அவர் மகிழ்ச்சி ஆகுவார். எங்கோ தெரியும், சொர்க்கம் தெரியும், நிம்மதி விளங்கும், சுவன காற்றுகள் சுவாசித்துக் கொண்டிருப்பார். அந்த நிம்மதி தூக்கத்துக்கு தயாராகி படுக்க போறார். புதுமாப்பிள மாதிரி திடீர்னு ஒரு அழகான தோற்றம், மங்களமான முகம், கவர்ச்சியான கோலத்தில் ஒருவர் உள்ள வந்து விடுவார். இடம் கொஞ்சம் விரிஞ்சிட்டாலே சில பேர் கூட வந்துடுவாங்க. சில பேர் கேட்பாங்க, ராத்திரி மட்டும் உங்கள் வீட்டு வாசலில் படுத்துட்டு போகிறேன்னு. சரின்னு சொன்னால் காலையில் போகும்போது கேட்பாங்க, 4 ராத்திரிக்கு வந்த இடம் தருவியலான்னு. சரிப்பா வா, ஒரு பாயும் தலைவனையும் வச்சுக்கப்பாரு. அது சொல்லுவாங்க இல்லையா, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்கறது, இந்த கதை. இவர் கொஞ்சம் விசாலமான உடனே இன்னொருத்தர் உள்ள வந்து விடுவார். அழகா இருப்பார், கவர்ச்சியா இருப்பார். அவரை விரட்டுறதுக்கெல்லாம் மனசு வரல. முகத்தை பார்த்தாலே இவர் மயக்கமாயிட்டார். மன்னன் தான் கேட்பார், நீ யார்? நீ யாருப்பா? நான் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ராகத்தாகி சுகமா படுக்க போறேன். சொர்க்கம் என்னை நோக்கி அதன் வசந்தங்களை கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறது. நீ யார்? கவலைப்படாதப்பா, அனாமலுக்கு சாலி, காலமெல்லாம் நீ செய்த நல்ல அமல், உன் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, என் குர்ஆன் ஓதினாயே, அத்தனையும் என் தோற்றமாக அல்லாஹ் ஆக்கி என்னை அனுப்பினான். நான் யாரு தெரியுமா? உன்னை கொண்டு போய் சொர்க்கத்தில் உட்கார வைக்கிற வரைக்கும் உன் கூட நண்பனாக இருப்பேன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்ய. நான் செய்த தொழுகை, நான் நோற்ற நோன்பு, நான் பிடித்த குர்ஆன் சராசரி செய்தி அல்ல, ஹதீஸில் பதிவான செய்தி. ஒரு அழகிய தோற்றத்தில் எவ்வளவுதான் சுகம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, மங்களம் இருக்குது. தனிமைங்கிறது கொஞ்சம் வாட்டி வதச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் மனைவி இருக்கிறாங்க, நாம இருக்கிறோம், கொஞ்சம் ராகத்தா இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பேர் இல்லாமல் மனைவியும் நம்ம மட்டும் மன கொஞ்சம் கவலையாக இருக்கு. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் இல்லையே. மனைவியும் போயிட்டாங்கன்னு அந்த வாழ்க்கை வெறுப்பாய். தனிமை ரொம்ப ஆபத்தான. அல்லாஹ் நம்ம ஹயாத்தா வாழ்ற வரைக்கும் நம்ம மனைவிமார்களுக்கு ஹயாத்தில் பறக்க செய்வானா. அவங்க இருக்கணும். மனைவியின் அருமை மனைவி இருக்கிற போது பல பேருக்கு தெரிகிறது இல்லை. மனைவி போயிட்டாங்கன்னா அந்த இடம் வெற்ற இடம், அதை இனி ஒருவரால் நிரப்ப முடியாது. ஒரு பெரிய பாக்கியம். எப்படி ஒரு தாயின் இடத்தை யாரும் நிரப்ப முடியாதோ, தாரத்தின் இடம் அத்தனை அழகானது. நான் அல்லாஹ்ட்ட கேட்கறது, ரப்பே, நான் வாழ்ற வரைக்கும் என் மனைவியும் வாழ வேண்டும். நான் சொர்க்கம் போனால் என்னோடு என் மனைவியும் சொர்க்கம் வர வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இந்த பக்கம் சில பேர் சொல்லவே யோசிக்கிறாங்க. மனைவி இங்கே வச்சு பார்க்கறதே பெரிய பாடாக இருக்குது, அங்கே வேற எப்படி கூட்டு போகிறது? அவங்க வரணும். அந்த சொர்க்கம் தான் மகிழ்ச்சியான சொர்க்கம். நம்ம மனைவி நம்மோடு இருப்பதுதான் மகிழ்ச்சி. நான் பெண்களுக்கு சொல்கிறேன், என் கணவரோடு நான் சொர்க்கம் இருக்க வேண்டும் என்று கேளுங்கள். கணவனின் குணம் சிலது இப்போது பிடிக்காமல் போகலாம், அது அழகாக்கி விழுகிற வாழ்க்கை உங்க கையில் இருக்குது. வாழும் வாழ்க்கையின் அழகுதான் மன்னரையின் நிம்மதி. மன்னரை என்பது புது வாழ்க்கை இல்லை. இங்கே நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அந்த வாழ்க்கைக்கான ஒரு பகரத்தை தரும் வாழ்க்கை அது. எப்படி ஆக்கப் போகிறீர்கள்
செய்தார்கள் மன்னரையை. மன்னரைக்காக நீங்கள் என்ன எடுத்திருக்கிறீர்கள், என்ன முயற்சி எடுத்தீர்கள், என்ன தயார்படுத்தினீர்கள்? உங்கள் தொழுகை அழகாக வேண்டும், உங்கள் நோன்பு அழகாக வேண்டும், தான தர்மங்கள் அழகாக வேண்டும், பழக்க வழக்கங்கள் அழகாக வேண்டும், குர்ஆன் திலாவத் அழகாக வேண்டும். எல்லாம் அழகாகுமா? அழகான ஒரு ரூபம், ஒரு தோற்றம், ஒரு நண்பன் உள்ளே வருவான். அந்த நண்பன், அவன் முகம் அவ்வளவு பிரகாசம், அவர் உடுத்த ஆடை அவ்வளவு ஒளிமயம். அவரை பார்த்து நான் பேரின்பம் பெறுவேன். அந்த மன்னரையில் இருப்பவர் சொல்ல, நீ யாருப்பா? நீ இவ்வளவு காலம் செய்த நல்ல அமல் அழகா செய்துட்ட. உனக்கு என்னை ஒன்று அந்த அமல் ரூபத்தில் அல்லாஹ் ஆக்கி வச்சுட்டான். உன் அமல ஒரு மனுஷனா அல்லாஹ் படிச்சு அனுப்பிட்டான். எந்த மனுஷன்? உன் நண்பனா வான ஜலீசு, உன்னுடைய நண்பராக இருப்பேன். நாம 2 பேரும் ஒன்னா இருப்போம், சொர்க்கம் வரைக்கும் உங்களை கொண்டு சேர்த்துடுறேன். அல்லாஹ் அப்படி ஒரு நண்பனாக நம்ம அமலை ஆக்கி வைப்பானா? சில ஹதீசுகள்ல நம்ம ஓதுன குர்ஆன் கபரில் காட்சி அளிக்கும். உனக்கு ஷஃபாத்து செய்து அல்லாஹ்ட்ட கொண்டு உன்னை சேர்த்துட்டு தான் நான் ஓய்வு பெறுவேன் என்று சொல்லும் என்றார்கள் நபிகள் நாயகம். ஒரு ரமதான் நோன்பு பற்றி சொன்னாங்க. ஒரு சியாம் ஒரு குர்ஆன், குர்ஆனும் நோன்பும் உங்களுக்கு சிபாரிசு செய்யும். அல்லாஹ் அதிகமாக நோன்புணர்க்கும் தோவி செய்வானா, குறிப்பா ரமதான்ல நோன்பு விடாம பாதுகாக்க செய்வானாக. அது சிபாரிசு செய்யும். நீங்கள் ஓதிய குர்ஆன் சிபாரிசு செய்யும். குர்ஆனை என் நண்பனாக ஆக்கண்டு துஆ கேட்கிறாங்க சாலிஹீன்கள். கபரின் என் நண்பனாக இருக்க வேண்டும், என்னோடு அவன் இருக்க வேண்டும், என் மறுமையில் எனக்கு தோள் கொடுக்க வேண்டும். குர்ஆன் وَيَعْلِ الْقُرْآنَ فِي الدُّنْيَا قَرِينًا وَفِي الْآخِرَةِ مُونِسًا وَعَلَى الصِّرَاطِ نُورًا وَفِي الْجَنَّةِ رَفِيقًا وَمِنَ النَّارِ سِتْرًا وَحِجَابًا. நான் ஓதிய குர்ஆன் என் கபரில் எனக்கு நிம்மதி அளிக்க வேண்டும், என் வாழ்க்கையில் நண்பனாக இருக்க வேண்டும், சிராத்துல் முஸ்தகீமை கடப்பதற்கு கை கொடுக்க வேண்டும், சொர்க்கத்தின் என் தோழனாக மாற வேண்டும், நரகத்தின் என் திரையாக இருக்க வேண்டும். சாலியங்கள் கேட்ட துஆ குர்ஆனை கபரில் எனக்கு மகிழ்ச்சி அளிப்பவனாக இருக்க வேண்டும். அவன் தான் இங்கே அழகிய காட்சியில் வந்து நிற்கிறார். அல்லாஹ் நமக்கு குர்ஆனை எப்படி ஆக்கி வைப்பானா? எத்தனை பேர் குர்ஆன் ஓதுகிறோம்? எவ்வளவு ஓதினோம்? டைம் கேட்கல, ஐயார் பேசுங்கன்றாங்க. இந்த பேச்சை முடிக்கணும்னா சுபஹானால் முடிக்க முடியாது. ஆனா உங்க நிலையறிந்து நான் முடிப்பேன். இதை முடிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்திருக்கான். எனக்கு அடுத்த டிக்கெட் திருச்சியில இருந்து இருக்குது. டயம் ராத்திரி புறப்பட்டு சுபூல ஊர்ல இருக்கான். அல்லாஹ் அதுக்கெல்லாம் தோதுவா இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு தௌஃபீக் செய்வானா? நான் எப்படி முடிப்பேன்? என் கபரை பற்றி பேசி நான் இன்றைக்கு முடிவுக்கு வருவதா? என் கபர் என்பது நீண்ட கால வாழ்க்கை. நான் வாழ்ந்த மொத்த கால வாழ்க்கைக்கு கிடைக்கிற கூலிக்குரிய இடம், அந்தஸ்தான இடம், என்னை மகிழ்ச்சிப்படுத்துகிற இடம். அதை துன்பத் துயராக மாற்றுவதா, வேதனை களமாக ஆக்குவதா, சந்தோஷத்தை தூரமாக்குவதாக ஆக்குவதா? வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அழுது புலம்பி அனுப்பி வைத்தார்கள். அவர்களுக்கு தெரிய வேண்டும், ஏன் அழுதீர்கள், அழாதீர்கள், நான் அழகாக வாழ்கிறேன் என்னுடைய கபரில் சொல்ல வேண்டுமே. அவங்க மௌத்தா போன பின்னால் அவங்க நினைச்சு நம்ம கவலைப்படுறோம், அவங்க நம்மளை நினைச்சு சந்தோஷப்படணும். நிம்மதியா இருங்கப்பா, நாங்க ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்தா போனவங்களை வச்சு நம்ம அழுகுறோம். அவங்க சொல்லுவாங்களாம், சீக்கிரமா கொண்டு போங்கப்பாண்டு. நம்ம நினைக்கிறோம் போயிட்டாரு என்று. அவர் சொல்வாராம், அல்லாஹ்வே என்னை எவ்வளவு பேர் எடுத்து கொண்டு வந்தாய், காலமெல்லாம் பட்ட துன்பம் துயர்களுக்கு அழகிய முடிவை தந்து விட்டாயே என்று மரணித்த மனிதன் சொல்வான். போற வரைக்கும் தான் மௌத்தாகிறது பயம். மௌத்தா போயிட்டோம்னா சந்தோஷப்படுவோம், நல்ல அளவு வந்துட்டோம், உலகத்தை விட்டோம். சலிமமின் ஆபாத்தி துன்யா, உலகத்தில் தொந்தரவுகளை விட்டும் அவர் நிம்மதி பெறுகிறார். இனி கவலை இல்லை, இனி கஷ்டம் இல்லை, இனி பிரச்சனை இல்லை, இனி வாழ்க்கையில சோதனை இல்லை, சூழ்ச்சி இல்லை, பொறாமை இல்லை, பெருமை இல்லை, ஆணவம் இல்லை, யாருடைய தொந்தரவும் இல்லை அப்படின்ற நிலை மௌத்தோடு ஏற்படும். ஆனால் இனி கபரு தொந்தரவாகிவிடக் கூடாதே, அதற்கு தயாராக நான் இங்கே வர வேண்டும். எல்லாத்தையும் விட்டு நிம்மதி பெற்றுட்டேன்னு சொல்லி அங்க போய் வேதனைப்படுவதா? அந்த மனிதர் அவருடனேயே இருந்து விடுவார். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த மிக அற்புதமான பாடம். கேட்பதற்கே மகிழ்ச்சியா இருக்குது. தயாராக வேண்டுமா இல்லையா? அது ஒரு பெரிய இடம், அது கௌரவிக்கப்படுகிற இடம். எதை பத்தியும் சிந்திக்காத, கவலை இல்லாத, எந்த ஒரு
மன போராட்டங்களும் இல்லாது அவருடைய நிலை இருக்கும். அப்பப்போ அங்கிருந்து அவர் ரொம்ப கொஞ்ச நேரத்திலே ஓய்வெடுத்து விடுவார். அந்த நண்பர் கொஞ்சம் ஆறுதல் கொடுப்பார். நண்பர் பக்கத்தில் இருக்கிறாங்க போது தூக்க ராகத்தான் வந்துடும். வீட்டில் யாருமே இல்லைன்னா 10 மணிக்கு படுத்தாலும் 12 வரைக்கும் தூக்கம் வராது. கவலையாக இருக்கும், பயமாக இருக்கும். ஒரு திரும்ப இல்லையோ ஹாண்ட் இருக்குதுண்டு. வீட்டில் யாராவது இருக்கிறாங்கன்னா, எல்லாரும் இருக்கிறாங்கன்னா அது போதும். அந்த நினைப்புலையும் யார்ட்டையும் பேச வேண்டியதில்லை, இருக்கிறாங்கங்கிற சந்தோஷத்தில் தூக்கம் வருது. வீட்டில் ஆள் இருந்தால் எல்லாரும் இருக்கிறாங்களே தூங்கிடுவோம். யாருமே இல்லை, ஆண்டு இருக்குது, மனைவி வெளியில் போயிட்டாங்க, பிள்ளைங்க வெளியில் போயிட்டாங்க, தனியாக படுத்தோம், ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் பல இரவு தூங்க விடாது. இவரின் இடையில போனா கூட எஞ்சிக்க மாட்டார். இப்ப இவர் நிம்மதியா தூங்குவார். ஏன்? இவருக்கு இன்னும் ஒரு பலமாக அவர் காலமெல்லாம் ரப்பை நெருங்குவதற்கு செய்த எல்லா அமல்களும் இவர் நண்பராக காட்சியளித்து அங்கே வந்து அமர்ந்து விடுகிறார் என்று செய்யுதுனா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் தங்கள் முஸ்னதில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வளர்ச்சியையும் உயர்வையும் பெற நினைக்கிறேனோ தடையில்லை. அதே வளர்ச்சியும் உயர்வும் மறுமையிலும் பெற வேண்டும். அப்படியானால் மறுமையும் சிந்தனையோடு இந்த உலக வாழ்க்கை இருக்க வேண்டும். மௌத்துடைய நினைவில் யாராவது இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் தவறு செய்ய மாட்டாங்க, வாழ்க்கையில விலகினப்பட மாட்டாங்க. அதனால ஆயிஷா நாய் கேட்ட கேள்வி, அல்லோ ஷுஹதாக்களோடு யாராவது எழுப்பப்படுவார்களா? ஏன்னா நம்ம ஷஹீதாகிற வாய்ப்பு இல்லை, ஷஹீதுகளோடு எழுப்பப்படலாமே. கேட்டது யார்? அன்னை ஆயிஷா. பெருமானார் சொன்னாங்க, நாம் ஆம் எழுப்பப்படுவார்கள். ஆயிஷாவுக்கு சந்தோஷம். ஷோதாக்களோடு எழுப்பப்படுறது ரசீவு கிடைச்சிக்கணும். யாரு நான் சொல்றான் வந்ததுக்கரல் மௌத்த பிள்ளையோ என்று சொல்லி நம்ம தினமும் ஒவ்வொரு நாளும் 20 தடவை மௌத்தை நினைச்சிட்டாங்கன்னா அவங்க ஷோதாக்களோடு எழுப்பப்படுவாங்க. டெய்லி 20 தடவை 20 தடவை 24 மணி நேரத்தில் நான் மௌத்தை நினைச்சேன்னா எங்கே ஹராமை சாப்பிடுவேன், எந்த ஹராமை பார்ப்பேன், யாருக்கு தீங்கு செய்வேன், யாரை கஷ்டப்படுத்துவேன், எப்படி தொழுகையை விடுவேன், எப்படி அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டு தூரமாக்குவேன். ஏன்னா எனக்கு மௌத்து சிந்தனை வந்துட்டே இருக்கு. மௌத்தாயிடுவேனோ மௌத்தாயிடுவேனோ மௌத்தாயிடுவேனோ. அப்போ மௌத்தாயிடுவேனோங்கிற அந்த எண்ணம் பாவம் செய்ய விடாது, தீமை செய்ய விடாது, ஹராமை தேட விடாது, யாரையும் காயப்படுத்த விடாது. தொழுகையோ இபாதத்தோ அல்லாஹ்வின் தொடர்போ அதை விட்டு என்னை தூரமாக்க விடாது. 20 தடவை மௌத்தை நினைச்சிட்டேன்னா ஒரு ஷஹீதாகவே மௌத்தாகல. ஷஹீதா மௌத்தாகல, ஷஹீதோடு எழுப்பப்படுவேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே வாழும் வாழ்க்கை எப்படியோ அப்படித்தான் மரணம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, எனக்கு ஷஃபாத்து செய்யுங்க யா ரசூலல்லாஹ். செய்கிறேன், நான் மறுக்கல, செய்கிறேன். யாரை சொல்றதா செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க, எங்கே வந்து உங்களை தேடுறது? வறுமை வாழ்க்கை, வறுமைங்கிறது துன்யா மாதிரியா? மக்காவில் இல்லாட்டா மதியனால வந்து தேடிடுவேன், மஸ்ஜிதில் போய் இல்லை உங்கள் வீட்டில் வந்து பார்க்கணும், அங்கே இல்லைன்னா இங்கே, இங்கே இல்லைன்னா அங்கேன்னு கழிச்சிக்கணும், அங்கே எங்கே வந்து தேடுறது? பெருமானா சொன்னாங்களாம், அவ்வளவு மாத்த துருபணி இந்த சிராத், முதல்ல நீ என்னை பார்க்குற இடம் சிராத்து முஸ்தகீமுக்கு வானா, அங்கே நிற்பேன்னா முதல்ல நீ என்ன பார்க்கணுமா? சிராத்துல் முஸ்தகீமுக்கு பார்ப்பாங்க நிற்பேன். ஏன்னா என் உம்மத்து அதில் போகும்போது யாரும் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நான் கவனம் செலுத்திட்டு இருப்பேன். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா, அங்கே வா உனக்கு ஷஃபாத்து செய்கிறேன்ட்டு. அது அவரை பாருங்க எவ்வளவு தெளிவாக இருந்தாங்க. யாரை சொல்லலாம், நான் சிராத்துக்கு வர்றேன், வர்ற நேரம் பார்க்க நீங்கள் அங்கே இல்லை, இப்போ தாம்மா போனாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து இங்கே வந்து தேடுறது. இப்போ நம்ம சொல்லுவோம், நிறைய நேரத்தில் நான் சொல்லுவேன் எங்கே வரணும்னு கேட்டால் வீட்டுக்கு வந்துருப்பாங்க. அவர் என்ன செய்வார், வீட்டில் இருக்க நேரம் நம்ம ஒரு மணி நேரம் இருப்போம், அந்த இடத்த விட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வருவார். வந்து வீட்டில் உங்களை பார்த்தேனே இல்லையே, வீட்டை மாற்ற கேட்டால் பள்ளிவாசலுக்கு பார்க்க. இப்போ அதனால யார் வந்தாலும் வீட்டுக்கு வர சொல்லலை, லுஹர்ல வந்து பாருங்கிற, அசரில் வந்து பாருங்கிற. ஏன்னா அந்த வக்தில் கம்பல்சரியாக நம்ம போயிடுவோம், வர்றவருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மாத்த தொழுவனி இந்த சிராத், முதல்ல நீ என்ன வந்து பார்க்குற ஏன்னா சிராத்துல் முஸ்தகீமில் இருப்போம்பா, அங்கே வந்து போது நீங்கள் இல்லைன்னா வைந்தல் மீசான், ரெண்டாவது மீசான் தராசு, நன்மை தீமை நிறுக்கப்படும் இடத்தில் இருப்பேன். அந்த இடத்துல எல்லாரும் என்னென்ன நன்மைகளை இருக்கப்படுது, என் உம்மத்துடைய தீமை கூடிடக்கூடாது, நன்மை குறைஞ்சிடக்கூடாது, அந்த தட்டு விசாலமாகணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் அங்கே நின்றுட்டு இருப்பா. அங்கவா உனக்கு ஷஃபாத்து செய்கிறேன். யாரை சொல்றது, அங்கே வந்தேன். அப்போ அங்கே இல்லாமல் வேற எங்கேயாவது போயிட்டீங்கன்னா அதுக்கு பின்னால் வைந்தல் கிதாப் வைந்தல் ஹவுது நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது ஹவுதுல் கௌசருக்கு வந்திருப்பாங்க. எங்கே வந்துரு? ஹவுதுல் கௌசர்.
எல்லாம் என்னுடைய உம்மத்தவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று சொர்க்கம் என்று தீர்மானிக்கப்பட்டு அங்கே வருவாங்க. எல்லாருக்கும் என் கையால் தண்ணீரை கொடுப்பேன். அந்த தண்ணி எவ்வளோ விசேஷமான தண்ணி தெரியுமா? முதல்ல நீ சொர்க்கத்துக்கு போகிறதுக்குள்ள அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டோம் போகிறது. அந்த தண்ணியை நீ குடிக்க வரணும். வரும்போது நான் 1 மிடர் கொடுப்பேன். அந்த 1 மிடர் மனுஷர் மீன் கொள்ளலாம் அத்தன் அந்த அதுலேருந்து 1 மிடர் ஒருவர் குடித்து விட்டால் எவ்வளோ பாதம் ஆபாதான். அதுக்கு பின்னால் சொர்க்கத்தில் எத்தனை கோடி வருஷம் இருந்தாலும் தாகமே வராது. சொர்க்கத்தில் தண்ணி குடிப்போம், ஜாலிக்காக குடிப்போம், தாகத்துக்காக குடிக்க மாட்டோம். சொர்க்கத்தில் ஜூஸ் குடிப்போம், ஜாலியாக குடிக்கணும். எதுக்கு இல்லை? தாகத்துக்கு இல்லை. தண்ணி ஜாலியாக குடிக்கிறது வேற, தாகத்துக்கு குடிக்கிறது வேற. ஜாலியாக மட்டும் குடிச்சா பேசிக்கிட்டே குடிச்சுக்கிறது. தாகமாக இருந்தால் குடிக்கலன்னா அவ்வளோதான். சொர்க்கத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம். தாகம் வந்துச்சுன்னா அந்த சந்தோஷம் போயிடும். அல்ல அதனால சொர்க்கத்தில் தாகம் இல்லாத ஒரு இடம் வேணும். மாணவியின் கரத்தால் 1 கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சிட்டேன்னா தாகம் வராது. அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த ஹவுதுல் கௌசரில் குடிக்க தௌஃபீக் செய்வானா. இன்னும் 7 நிமிடத்தில் முடிக்கிறேன். நான் முதல்ல சொன்ன சுபு வரைக்கும் நாங்கள் தயார், நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் நான் பயணமாக நிறைவுபடுத்துகிறேன். 3வது ஹவுதுலில் நிற்பேன். ஹவுதுல் கௌசர் நீ வா, வரும்போது அங்கே உன் தாகம், உனக்கு நான் தண்ணீர் தருவேன். அந்த இடத்தில் என்னை நீ பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் எடுத்து கேட்பார்ல, இங்க இல்லாட்ட எங்க? அனஸ், இந்த 3 இடத்தை விட்டுட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். இந்த 3 இடத்தை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். இந்த 3 இடத்துல ஒரு இடத்துல வந்திருப்பா, உனக்கு நான் ஷஃபாத்து செய்கிறேன். எத்தனை பெரிய மாமனிதர்கள், மாணவியின் அன்பு தோழர்கள், அன்னலாறு ஷஃபாத்து வேணும் என்று இத்தனை பெரிய சஹாபி அனஸ் பின் மாலிக், சொர்க்கமே அவரை வரவேற்கும் இடத்தில் வாழ்ந்தவர்கள், அதற்கு மேலும் நம்முடைய அந்தஸ்து உயர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எனவே எப்படி மரணமோ அப்படித்தான் மன்னரை. மன்னருங்கிறது புதுசாக ஒன்றை அல்ல அமைக்கிறது இல்லை. வாழ்ந்த மாதிரி மூத்து வரும், மௌத்தான மாதிரி மன்னரை அமையும். எத்தனை சாலிஹீங்கள். நான் ஒரு செய்தி படித்தேன். அல்லாமா இப்னு ஹைத்தம் எழுதுவார். இப்னு ஹஜருல் ஹைத்தமி எழுதுகிறார் தன்னுடைய கிதாபிலே. இப்னு ஹஜருல் ஹைத்தமி எழுதுகிறார் தன்னுடைய கிதாபில். நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். அவர் எழுதுகிறார், இப்ராஹிம் தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்ராஹிம் தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அதிகமாக கபருக்கு போகிற பழக்கம். கபராளிகளை போய் சந்திப்பாங்க. கபரில் போய் நின்று அந்த நிலைகளை ஆய்வு செய்வாங்க. மௌத்தானவர்களை பார்த்து பார்த்து தனக்கு மௌத்தை தேடிக்கொள்கிற ஒரு வாழ்க்கை. பல நேரங்களில் பல மரணித்தவர்களை கபரில் கனவுல காணுவாங்க. அவங்க சொல்றாங்க, இப்ராஹிம் தைமி, ஒரு நாள் நான் ராத்திரி தூங்கி கொண்டிருந்தேன். மன்னரை ஜியாரத்தை முடிச்சுட்டு வந்து தூங்கினேன். தூங்கிய போது கபர் ஒன்றில் இருந்து அது பிளந்து ஒருவர் வெளியே வந்தார். அந்த கபரு விளக்குது. ஒரு வெளியே வருகிறார். வெளியே வந்து சத்தம் இடுகிறார். அந்த சத்தம் எனக்கு கேட்கிறது. அவங்க சொல்றாங்க, இப்ராஹிம் தைமி, இது எழுதுறது சாதாரண நாள் இல்லை. இப்னு ஹஜர் ஹைத்தமி எழுதுகிறார் தன் கிதாபிலே, மௌத்தா போனால் முடிந்து போனது என்று நினைத்தீர்களோ? மரணமாகிவிட்டால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்லை என்று நினைத்துக் கொண்டீர்களோ? தொடர்பும் இல்லை என்று நினைத்தீர்களோ? நமக்கும் அவர்களுக்கும் பெரிய லிங்க் இருக்கிறது. இங்கே நான் அவர்களுக்காக செய்யும் நன்மைகள் அவர்களுக்கு போய் சேருகிறது என்றார்கள் நபிகள் நாயகம். நான் தினமும் குர்ஆனை ஓதுகிறேன், யாசீனை ஓதுகிறேன், அமல்கள் செய்கிறேன், செய்துவிட்டு சொல்வேன், இதன் கூலியை என் பெற்றோர்களுக்கு அல்லாஹ் நீ கொடுத்து விடுவாயாக. அவர்கள் தினமும் கூலி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சி பெறுகிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அதன் பரக்கத்தால் அவர்களின் கபரை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் பாக்கியம் கிடைக்கிறது. உலகத்தை விட்டு விடைபெறுற போது வெறும் மரணம் அல்ல, மன்னரைக்கு சொத்துக்களை கொண்டு செல்லுங்கள். நீங்கள் போன பின்னால் உங்களோடு வரும் பாக்கியம் என்று சொன்ன எம்பெருமான் வலதும் சாலிகும் எந்த உலகு. உங்களுக்கு துஆ செய்கிற பிள்ளைகள் இங்கே நீங்க வச்சுட்டு போங்க. நல்ல பிள்ளைகளை விட்டுட்டு போங்க. நல்ல பெண் மக்களை வைங்க, நிறைய ஆண் மக்களை வைங்க. இவங்களெல்லாம் யாரு? குர்ஆனை கொடுங்க, ஹதீஸை கொடுங்க, அல்லாஹ்வை கொடுங்க, ரசூலை கொடுங்க. அவங்க உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவாங்க, துஆ செய்வாங்க, தொழுவாங்க, அல்லாஹ்ட கையேந்துவாங்க. அவங்க கையேந்துற போது, தொழுகிற போது, நோன்பு வைக்கிற போது அந்த கூலி உங்க கபரை, உங்கள் மன்னரையை விசாலமாக்கும், மன்னரையின் வாழ்க்கையை இன்னும் சுகமாக்கும். நாம் போகும்போது அமல் செய்துட்டு மட்டும் போறதில்லை, என் மன்னரை சுகமாக்குகிறவர்களை விட்டு செல்ல வேண்டும்.
உங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுங்கள், அல்லாஹ்வை கொடுங்கள், ரசூலை கொடுங்கள், மார்க்க உணர்வை கொடுங்கள். உங்களுக்காக துஆ செய்கிறவர்களாக ஆக்கிவிட்டு செல்லுங்கள். இன்னும் கபரை நீங்கள் விசாலமாக்க முடியும். என் பெற்றோர்கள் இப்போது கபரில் ரொம்பவே நிம்மதியா இருக்கிறாங்க. அவங்க கொண்டு போன அமல் கொஞ்சமா இருக்கலாம். அவர்களுக்காக நான் அனுப்பிய குர்ஆன் எத்தனை 100 என்று என்னால் சொல்ல முடியாது. குர்ஆனை முடிச்சிடுறது. இது எங்கள் உம்மா அப்பாவும் எத்தனை எழுத்து குர்ஆன்ல இருக்குது, எத்தனை ஆயத்து இருக்குது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை நாங்கள் ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு ஓதிட்டா 25 நன்மை. தொழுகை நின்று ஓதுனா ஒரு எழுத்துக்கு 100 நன்மை. எத்தனை குர்ஆன் தொழுகையில முடித்திருக்கிறேன், தஹஜ்ஜத்தில் முடித்திருக்கிறேன். நடமாடிக்கொண்டே ஓதுவேன், உட்கார்ந்து கொண்டு ஓதுவேன். நான் ஓதி முடித்தால் இந்த குர்ஆன் இதில் எத்தனை கோடி நன்மையோ எங்கள் உம்மா வாப்பாவுக்கு அந்த நன்மையை மண்ணறையில் கொடுத்து விடு அல்லாஹ். அதை வாங்கி கொண்டு இன்னும் அவர்களின் மண்ணறை நாளுக்கு நாள் அது பொலிவாகவே போகிறது, பிரகாசமாக மாறுகிறது. அப்போ கபூர்ல நான் நிம்மதி பெறுவது நான் கொண்டு போன அமலை கொண்டு மாத்திரம் அல்ல, நான் போய் பல வருஷத்துக்கு பின்னாலும் என்னுடைய சந்ததிகள் மூலமாக எனக்கு இன்னும் கபருக்கு விசேஷங்கள் கிடைத்துக் கொண்டிருக்காங்க. எங்கட உம்மட உம்மா, என் வாப்பாட உம்மா, எங்கள் உம்மாவுடைய வாப்பா, எங்கள் வாப்பாவுடைய வாப்பா, இவங்க எல்லாருக்கும் எப்போதும் நம்ம போய் துவா செய்கிறோமோ இல்லையோ, ரமதான்ல நிறைய குர்ஆன் முடிக்கிறது. முடித்த உடனே இது எங்கள் உம்மாவுடைய உம்மாவுக்கும் எங்கள் உம்மாவுடைய வாப்பாவுக்கும் அல்லாஹ் இந்த நன்மையை பூரா சப்ளை ஆக்கி கொடுத்தது. ரமதான்ல முடிக்கிற ஒரு குர்ஆன் எவ்வளோ அந்தஸ்துக்குரியது. அந்த அந்தஸ்தனுடைய கூலி பூரா எங்கள் உம்மாவை பெற்ற உம்மாவுக்கும் எங்கள் உம்மாவை பெற்ற வாப்பாவுக்கும், எங்கள் வாப்பாவை பெற்ற உம்மாவுக்கும் எங்கள் வாப்பா பெற்ற வாப்பாவுக்கும், பாட்டனார் பாட்டி அவங்களுடைய கபரை பிரகாசமாக்க என் சந்ததி சந்ததியாக எனக்கு நன்மை அனுப்புவர்களை இங்கே நான் வச்சுட்டு போறேன்னா என் கபரை பலப்படுத்துகிறேன். தயார்படுத்துங்கள் உங்கள் பிள்ளைகளை. அது உங்கள் மன்னரைக்கு நீங்கள் கொடுக்கிற உண்டாக்குகிற மிக பிரமாண்ட கட்டிடம். அது மன்னரை இன்னும் ஜொலிக்கணும். அடுத்த பெருமானார் சொல்றாங்க, விட்டுட்டு போக முடியுமா? நம்ம போன பின்னால கபருக்கு ஏதாச்சும் வருமா? வரும். போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. இப்னு ஹஜர் ஹைத்தமி சொல்கிறார், கபரு பிளக்கும் ஒருவர் சத்தம் இடுகிறார். என்ன சத்தம் விடுவார்? ஏன் மலக்கு அல்லாஹ் சொல்வானா, கம்பி எடுங்கள், கம்பி எடுங்கள். அவர் சொன்ன வார்த்தை இப்ராஹிம் தய்மி சொல்வார், இப்னு ஹஜர் ஹைத்தமி எழுதுகிறார், கம்பி எடுங்கள், அவர் வாயு குத்துங்கள், அவரை உள்ளே வந்த அந்த கம்பி இடுப்பொலியாக உருவுங்கள். கம்பி கடப்பாறை வாயில கொடுத்து இடுப்புல உருவுறது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. கபரு என்பது அது வேதனையை கொடுத்தால் அத்தனை கடினமாகவும் இருக்கும். கம்பியை வாயில கொடுத்து இடுப்புல உருவுறது அவ்வளவு வேசா? அந்த கடப்பாறை எவ்வளவு பெரிய கடப்பாறையா இருக்கும், அந்த சங்கிலி எவ்வளவு பெரிய சங்கிலியாக இருக்கும். அவர் சொல்வாரா, ஏன் லிமாதா? அந்த மன்னரையில் இருந்து சத்தம் விடுவார் ஒருவர், ஏன் லமாமல் அமலன் சாலிஹா வலம் முஸல்லி ஸலாத்தன் வலம் அத்ருக்கு ஸகாத்தன் லிமா அத்துலுல் குர்ஆன் ஆனா அல்லைல் வாத்ரா பன்னஹார். அவர் சொல்வார், ரப்பே ஏன் எனக்கு இந்த தண்டனை? நான் தொழவில்லையா, நல்லமல் செய்யவில்லையா, ஜகாத் கொடுக்கவில்லையா, திருக்குர்ஆன் ஓதவில்லையா, எல்லாம் செய்வேனே. நல்ல கவனிக்க, தொழுதவருக்கு தண்டனை, நோன்பு வைத்தவருக்கு தண்டனை, குர்ஆன் ஓதியவருக்கு தண்டனை, ஜகாத்தை கொடுத்தவருக்கு தண்டனை. நான் சொன்னேன் மேலே, நான் செய்த அமல் அழகான காட்சியளித்து என் மகிழ்ச்சியின் உருவமாக மாறி நிற்கும். அப்படி ஒரு காட்சி, அதுவும் கபருக்குள்ளே நடக்கிறது. இப்னு ஹஜர் ஹைத்தமி எழுதுகிற இந்த காட்சி, நான் குர்ஆன் ஓதினேனே ரப்பே, ஓதவில்லையா, ஜகாத்தை கொடுத்தேனே, கொடுக்கவில்லையா, 5 வேளை பாதுகாத்து தொழுதேனே, தொழவில்லையா, ஏன் எனக்கு இந்த தண்டனை? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதில் வரும், ஆம், நீ செய்தாய், நோன்பு வைத்தாய், தொழுதாய், குர்ஆன் ஓதினாய், நல்லமல் செய்தாய், இதுவெல்லாம் வெளிப்படையில் செய்தாய். உன்னுடைய அந்தரங்கத்தில் 1000 முறை நான் தடுத்த பாவங்களில் நீ முங்கி மூழ்கினாய். வெளிரங்கத்தில் தொழுக, நோன்பு வச்சுக்கிட்டாரு, ஜகாத்து கொடுத்துடுறாரு, குர்ஆன் ஓதிடுறாரு, வீட்டுக்குள்ள போய் பாவம் செய்கிறார், யாருக்கும் தெரியாமல் பாவம் செய்கிறார், ஆபாசத்தில் ஈடுபடுகிறார், அசிங்கமான செயல், ஆபாசமான பேச்சு, தடுக்கப்பட்ட ஹராம் வாழ்க்கையிலே நீ எடுத்துக்கொண்டாய். நீ குர்ஆன் ஓதுறது உண்மை, தொழுது உண்மை, ஜகாத்து உண்மை,
ஆனால் வெளிரங்கமாக எல்லாம் செய்தாய், அந்த ரங்கத்தில் எனக்கு முன்னால் நீ எவ்வளவு கேவலமாக நடந்தாய், ஞாபகம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்பான். வாய்மூடி போவார். வெறும் வெளிப்படை தொழுகையாளிகளாக மாறிவிடாதீர்கள். உங்கள் கபரும் வேதனைக்குரிய களமாக மாறிவிடலாம். வெறும் நோன்பாளியாக மாத்திரம் வெளிப்படையில் ஆகிவிடாதீர்கள். தாய்மார்களே, குர்ஆன் நாம் உச்சரிக்கும் குர்ஆன் உடையவர்களாக மாத்திரம் ஆகிவிடாதீர்கள். அதற்கு பின்னால் உங்கள் அந்தரங்க வாழ்க்கை அழகாக வேண்டும். அப்போதுதான் கபரில் அந்த அமல்கள் அழகிய உருவமாக நண்பனாக மாறி நிற்கிறார்கள். இல்லை என்றால் கடப்பாரை வாயின் வழியே கொடுத்து இடுப்பின் வழியே எடுக்க வேண்டும் என்ற அந்த கட்டளை எத்தனை பயங்கரமானது. அமல் செய்தும் அந்த ரங்கத்தில் அழுக்கப்பட்டு நிற்பவர்கள் ஞாபகம் வையுங்கள். தொழுகிறீர்கள், ஆனால் தப்பான செயலும் செய்கிறீர்கள். பயம் வேண்டாமா என்று கேட்கிறேன். இங்கேயும் கபர் ஆபத்தாக மாறிவிடும் என்றும் ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ். இதை நான் முடிக்கல. நேரம் 1 மணி நேரத்தையும் தாண்டி விட்டதால் முடிக்க வேண்டும் என்பதற்காக முடிக்கிறேன். இது முடிக்கும் செய்தி அல்ல. லட்ச மனிதர்களை உலகத்தின் ஆபாசங்களில் இருந்து, ஆசைகளில் இருந்து மீள முடியாத உலகத்துக்குள்ளே இருந்தவர்களை தூக்கி எடுத்து மாற்றி அமைத்து மனதுக்குள் மகிழ்ச்சியை கொடுத்து மன்னரையை நோக்கி பயணிக்க வைக்கிற வாழ்க்கை இது. மன்னரை சுகமாக வேண்டும், மன்னரை மகிழ்ச்சியாக வேண்டும், மன்னரையிலும் சுவன காற்றை நான் நுகர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலால் என் மன்னரையில் நாளுக்கு நாள் மகிழ்ச்சி கூடுகிற இடத்தில் நாளைய தலைமுறைகளை நான் விட்டுட்டு போகணும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற ஒரு பயான். இந்த பயான் நான் முடிக்கவில்லை, நேரம் முடிந்து விட்டதால் நிறைவுபடுத்துகிறேன். நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத்தை கொடுக்கிற காலம் வரையிலும் ஆரோக்கியத்தை கொடுப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. இரக்கமுள்ள ரப்பே, நாங்கள் முடங்கி விடாமல் பாதுகாப்பாயா. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பாயாக. படுக்கையாகி விடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்குவாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுப்பே. கர்ப்பமாக இருக்கிறவர்கள் சுகமாக ஆரோக்கியமாக பிள்ளைகளை பெற்றெடுத்து தாயும் பிள்ளையும் சுகமாக்கி வைப்பாயாக. குடும்ப வாழ்க்கையில் மங்களமும் மகிழ்ச்சியும் நீடிக்க வைப்பாயாக. குறைபாடு இல்லாத பிள்ளைகளை தந்து விடுறப்பே, குறைபாடு இல்லாத வாழ்க்கையை கொடுத்து விடுறப்பே, உன் அன்பில் நிலைத்து நீடிக்க செய்து விடுறப்பே. கனவிலும் உனக்கு மாறு செய்யாமல் வாழ வைப்பாயாக. நாங்கள் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும் எங்கள் மண்ணறையில் சாட்சியாக்கி வைப்பாயாக. எங்கள் கபரில் ஒளியாக்கி வைப்பாயாக. எங்கள் வினாடிக்கு வினாடி உன்னை நினைத்தோம் வாழ்ந்தோம் என்ற அழகிய பெயர்களை எங்களுக்கு நீ பதிவு செய்வாயா. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். குறிப்பாக நிறைய உலமா பெருமக்கள் அத்தனை பேர்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து சிறப்பான இந்த நிறுவனம், இதற்கான முயற்சி செய்தவர்கள், ஏற்பாடு செய்தவர்கள், எங்கிருந்து ஏற்பாடு செய்தாலும் அத்தனை பேர்களுக்கும் அழகிய கூலி அல்லாஹ் பகரமாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.